அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் யாவரையும் ஜாய் ஆஃப் ஸ்மார்ட் லேர்னிங் யூடியூப் சேனல் மூலமாக வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோல மீன் டீவியேஷன் இண்டிவிஜுவல் சீரிஸ் பற்றி படிச்சோம். மீன் டீவியேஷன் இண்டிவிஜுவல் சீரிஸ் ஃபார்முலா என்னது? சிக்மா மாடுலஸ் டி டிவைட் பை n. இன்னைக்கு இந்த வீடியோல மீன் டீவியேஷன் டிஸ்கிரீட் சீரிஸ் பத்தி படிக்க போறோம். ஃபார்முலா மீன் டீவியேஷன் ஈக்குவல் டு சிக்மா f மாடுலஸ் d டிவைட் பை n. சிக்மா f மாடுலஸ் d டிவைட் பை n. மாடுலஸ் d எப்படி கண்டுபிடிக்கணும்னா x மைனஸ் x பார். x மைனஸ் x பார். x பார் மீன்ஸ் மீன். மீன் டிஸ்கிரீட் சீரிஸ் ஃபார்முலா என்னது? சிக்மா fx டிவைட் பை n. மீன் x பார் மீன் ஃபார்முலா டிஸ்கிரீட் சீரிஸ் ஃபார்முலா சிக்மா fx டிவைட் பை n. n sum of frequency, f represent frequency. Mean deviation formula sigma f modulus d divided by n. f modulus d divided by n. Modulus d எப்படி கண்டுபிடிக்கணும்? x minus x bar. x bar equal to sigma fx divided by n. Coefficient of mean deviation formula mean deviation divided by mean. Mean deviation discrete series பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். The details regarding the production of goods in factory situated in a city are given below. Production number of factories கொடுத்திருக்காங்க. Production in tons 150 ton, number of factories 3. Production 250, number of factories 9, 300, 12, 450, 70, 500, 5, 600, 4. Calculate mean deviation and its coefficient. The ப்ராப்ளத்துல production number of factories கொடுத்திருக்காங்க. x and f கொடுத்திருக்காங்க. இந்த x and f அப்படியே எடுத்து எழுதிருங்க. x production and number of factories. Production and number of factories. Production x, number of factories f. 150 number of factories 3, 250 number of factories 9, 300 number of factories 12, 450 number of factories 17, 500 number of factories 5, 600 number of factories 4. Okay. இதுல modulus d ஃபார்முலா தெரியும். மீன் டீவியேஷன் ஈக்குவல் டு சிக்மா f மாடுலஸ் d டிவைடட் பை n. சிக்மா f மாடுலஸ் d டிவைடட் பை n. இப்போ மாடுலஸ் d கண்டுபிடிக்கணும்னாலே நமக்கு x பார் x மைனஸ் x பார் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். x பார் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். சோ x பார் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? சிக்மா fx டிவைடட் பை n. சிக்மா fx டிவைடட் பை n நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். சிக்மா fx divided by n. So first find out fx value. fx value, f value தெரியும், x value தெரியும். So f into x, 3 into 150, 450, 9 into 250, 9 into 250, 2250. f value 12, x value 300, 12 into 300, 3600. f value 17, x value 450. 17 into 450, 7650. Then f value 5, x value 500, 5 into 500, 2500. f value 4, x value 600, 4 into 600 equal to 2400. Okay, அப்ப fx value கண்டுபிடிச்சிருக்கிறோம். fx value கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுல sigma fx value கண்டுபிடிக்கிறது எப்படி? எல்லா fx வேல்யூயும் ஆட் பண்ணீங்கன்னா சிக்மா fx வேல்யூ கிடைக்கும். 450 plus 2250 plus 3600 plus 7650 plus 2500 plus 2400 equal to 18850. Okay, sigma fx equal to 18850. Okay, then n value கண்டுபிடிக்கணும். n value ஃபார்முலா என்னது? சிக்மா f. சிக்மா f. சிக்மா f னா இந்த f வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணிருங்க. 3 plus 9 plus 12 plus 17 plus 5 plus 4 equal to 50. இப்போ நமக்கு சிக்மா fx வேல்யூ தெரியும் 18850, n வேல்யூ தெரியும் 50. சோ டைரக்ட் அந்த வேல்யூவை ஃபார்முலால அப்ளை பண்ணிருக்கோம். ஃபார்முலா x bar equal to sigma fx divided by n. Sigma fx value 18850, n value 50. 18850 divided by 50 equal to 377. X bar equal to 377.
77. ஓகே, இனி நமக்கு மாடுலஸ் d கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் d கண்டுபிடிக்க ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கலாம்? x minus x bar. டிஃபரன்ஸ் between x minus x bar. இப்போ x வேல்யூ தெரியும் 150, x bar வேல்யூ தெரியும் 377. 150 minus 377 227. இதுல நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே பார்க்க வேண்டாம். டிஃபரன்ஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் எழுதுனா போதும். சரியா? தென் x வேல்யூ 250, x bar வேல்யூ 377. 250 minus 377 127. Then x value 300, x bar value 377 77. Then 450 minus 377 73. 500, x value 500, x bar value 377. 500 minus 377 equal to 123. Then x value 600, x bar value 377. 600 minus 377 equal to 223. இப்போ நமக்கு modulus d value கண்டுபிடிச்சிட்டோம். Then formula என்னது? mean deviation sigma f modulus d divided by n. அப்போ f modulus d கண்டுபிடிக்கணும். f modulus d என்றுனா f into modulus d, f into modulus d. f வேல்யூ தெரியும், இத கொடுத்திருக்காங்க. modulus d யும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ f modulus d, f 3 modulus d 227. 3 into 227 681. 9 into 127 1143. Num f value 12, modulus d value 77. 12 into 77 924. Then f value 17, modulus d value 73. 17 into 73 1241. Then f value 5, modulus d value 123. 5 into 123 equal to 615. 4 f value 4, modulus d value 223. 4 into 223 892. Okay, இப்போ f modulus d or f into modulus d கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த sigma f modulus d எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்லா f modulus d வேல்யூவையும் ஆட் பண்ணீங்கன்னா sigma f modulus d கிடைக்கும். 681 plus 1143 plus 924 plus 1241 plus 615 plus 892 இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா equal to 5496 கிடைக்கும். sigma f modulus d equal to 5496. okay, அப்போ sigma f modulus d கண்டுபிடிச்சிட்டோம். 5496. mean deviation formula sigma f modulus d divided by n. sigma f modulus d கண்டுபிடிச்சிருக்கோம் 5496. n value already கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் sigma f 50. okay, 5496 divided by 50 equal to 109.92. mean deviation equal to 109.92. mean deviation கண்டுபிடிச்சிட்டோம். mean deviation equal to 109.2. okay, 109.92. then ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்காங்க? mean deviation and its coefficient. coefficient of mean deviation formula mean deviation divided by mean. mean deviation divided by mean. mean deviation கண்டுபிடிச்சிருக்கிறோம் 109.92. mean அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் x bar. meaning means x bar equal to 377. 109.92 divided by 377 equal to 0.29. coefficient of mean deviation equal to 0.29. okay, then answer x bar equal to 377. mean deviation equal to 109.92. coefficient of mean deviation equal to
0.29. மிக எளிதாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறை கூட ரிப்பீட் பண்றேன். क्वेश्चंसல x வேல்யூ f வேல்யூ கொடுத்திருக்காங்க. x வேல்யூ f வேல்யூ அப்படியே எழுதி இருக்கிறேன். தென் மாடுலஸ் d கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா x x bar. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் x bar வேல்யூ கண்டுபிடிக்கணும். x bar வேல்யூவோட ஃபார்முலா சிக்மா fx டிவைட் பை n. அப்போ ஃபர்ஸ்ட் சிக்மா fx கண்டுபிடிக்கணும். fx f into x ப்ராப்ளத்துல f வேல்யூ கொடுத்திருக்காங்க, x வேல்யூ கொடுத்திருக்காங்க. ரெண்டு வேல்யூ f வேல்யூ into x வேல்யூ இன்டு பண்ணீங்கன்னா fx வேல்யூ தெரியும். அந்த எல்லா fx வேல்யூவையும் ஆட் பண்ணீங்கன்னா சிக்மா fx வேல்யூ கிடைக்கும். ஓகே, எல்லா f வேல்யூவையும் ஆட் பண்ணீங்கன்னா n வேல்யூ கிடைக்கும். அப்ப சிக்மா fx வேல்யூ டிவைட் பை n வேல்யூ டிவைட் பண்ணீங்கன்னா மீன் கிடைக்கும். மீன், ஓகே, x bar or மீன் வேல்யூ கிடைக்கும். தென் இந்த x bar மாடுலஸ் d கண்டுபிடிக்கணும்னா x மைனஸ் x bar. நமக்கு இங்க x வேல்யூ தெரியும். நம்ம x bar வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 377 னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ x ல இருந்து x bar மைனஸ் பண்ணீங்கன்னா x ல இருந்து x bar மைனஸ் பண்ணீங்கன்னா மாடுலஸ் d கிடைக்கும். ஓகே, அப்போ மீன் டீவியேஷன் ஃபார்முலா சிக்மா f மாடுலஸ் d டிவைட் பை n. சோ நம்ம d தெரியும், f ம் தெரியும். then find out f modulus d. f modulus d f into modulus d. அப்போ f வேல்யூ இது தெரியும், d வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். f into modulus d, f ஐயோ modulus d இன்டு பண்ணீங்கன்னா f modulus d கிடைக்கும். இந்த f modulus d எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணீங்கன்னா சிக்மா f modulus d கிடைக்கும். சிக்மா f modulus d கிடைக்கும். மீன் டீவியேஷன் ஃபார்முலா சிக்மா f modulus d டிவைட் பை n. சிக்மா f modulus d நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். n வேல்யூயும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணீங்கன்னா மீன் டீவியேஷன் கிடைக்கும். ஓகே, மீன் டீவியேஷன் கிடைக்கும். மீன் டீவியேஷன் கண்டுபிடிச்ச ப்ராப்ளத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் ஃபார்முலா மீன் டீவியேஷன் டிவைடட் பை மீன். md னா மீன் டீவியேஷன் டிவைட் பை மீன். மீன் டீவியேஷன் தெரியும் 109.92. x bar கண்டுபிடிச்சிருக்கோம். மீன் வேல்யூ 377 equal to 0.29 coefficient of mean deviation. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, மீன் டீவியேஷன் டிஸ்கிரீட் சீரிஸ் மிக எளிதாக புரிந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் இருக்கும், கால் பண்ணலாம். கணிதம் சந்தோஷத்தை கூட்டவோ கவலைகளை கழிக்கவோ கற்றுத் தருவதில்லை, ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்பதை கற்றுத் தருகிறது. மலையை பார்த்து மலைத்து விடாதே, நீ மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில். அடுத்த வீடியோல மீன் டீவியேஷன் கண்டினியூ சீரிஸ் பத்தி படிக்கலாம். வாங்க ஒரே நாளில் பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம்.